அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பார். நம்மை காப்போமானால், நம்மை காத்து கொள்வோமானால் அதற்கான கனிகளை நம்மை புசிக்க வைப்பார். நம் வாயை காத்து கொள்வோமானால், நம் ஜீவிதத்தை காத்து கொள்வோமானால், நம் நடக்கையை காத்து கொள்வோமானால், நம் பேச்சை காத்து கொள்வோமானால், நம் சிந்தனையை காத்து கொள்வோமானால் அதனுடைய கனியை தேவன் புசிக்க வைப்பார். பாவத்தின் கனி முடிவு கசப்பு. பாவத்தின் கனி சாப்பிடும்போது நல்லா இருக்கும், ஆனா நித்திய கசப்பு அது. ஸ்தோத்திரம். பரிசுத்தமான கனி, நீதியின் விருட்சமாகிய கனி புசிக்கும் போது கஷ்டமா இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் நித்திய மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா.